இந்த மாதத்தின் வாக்குதத்தம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. கைகளில் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்பொழுதும் இதோ உன் கைகளில் விடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையானதை தோன்றினால் வா. நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றான். தேவன் இந்த மாதம் உங்களை முழுமையாக நடத்தி செல்கிறவராரு. கடந்த வருடங்கள் முழுவதும் எத்தனை நாள் மாசத்தை கடந்துட்டீங்க? 9 மாசத்தை கடந்து 10வது மாசத்துக்கு நேரம் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் இப்பதான் ஜனவரி ஆரம்பிச்சது போல, நியூ இயர் எல்லாம் முடிஞ்சது போல ஒரு சம்பவம். அதுக்குள்ள அடுத்த ஆண்டு ரெடியா நிக்குது. இன்னும் 2 வருடம். கொஞ்சம் பின்னாடி அப்படி திரும்பி பார்த்தோம்னா நிறைய வேதனைகள், நிறைய நெருக்கங்கள் இந்த வருடங்கள் முழுவதும். சில பேர் வாழ்க்கையில இந்த வருடங்கள் நல்ல துவக்கம் நன்மையா இருந்திருக்கலாம். சில பேர் வாழ்க்கையில துவக்கங்கள் மோசமா இருந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் இப்படி நடக்குது, எதனால இந்த சூழ்நிலை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆனா அந்த ஒவ்வொரு மாசமும் கடந்து வந்தாச்சு. இப்ப இன்னும் இருக்கிறது இந்த வருடத்தை முடிப்பதற்கு 2 வருடம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம இந்த வருடத்தை கடப்பதற்காக வாழலை. ஆமாவா இல்லையா? நான் இன்னும் 2 மாசத்துல இந்த மாசத்தை கடத்துக்கு போறேன், அதற்காக தான் கஷ்டப்படுறேன்னு அப்படி இல்லை. ஒவ்வொரு மாசமும் நம்ம வாழ்நாள் முழுதும் வாழ போறோம். ஒவ்வொரு மாசமும் வாழ போறோம். ஒவ்வொரு மாசமும் நமக்கு எப்படியா இருக்கணும்? விசேஷமாய் மாறணும். ஒவ்வொரு மாசமும் நமக்கு விசேஷமாய் மாறுவதற்காக தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறோம். நம்ம என்ன பண்றது? இந்த மாசம் கர்த்தர் நம்மளை எப்படி வழி நடத்துவார்? எந்தெந்த விதத்துல தேவன் நம்மளை விசேஷமாய் வழி நடத்துவார்? இதை தான் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம்? நாளுக்கு நாள் பார்த்து கொண்டே இருப்போம். இந்த மாசம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் துன்பத்தை, நெருக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்க கடந்து வந்திருக்கலாம். இந்த வசனம் பாருங்களேன், இவ்வளவு அழகா இருக்கு. மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது இதோ உன் கைகள் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். இந்த முதல் நாள் செய்தியை கேட்கிற என் அன்பு ஜனமே, உங்க கைகளில் கட்டப்பட்ட விலங்குகளை இன்னைக்கு கர்த்தர் விலக்கி போட்டிருக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். இன்று சொல்றார், நான் நாளைக்கு போடுறேன், இந்த மாசம் விலைக்கு போடுறேன்னு இல்லை, விலைக்கு போட்டேன்னு சொல்ல. ஒருவேளை உங்களுக்கு விலைக்கு போட்டேன்னு சொன்னா கூட இல்லை, நான் நெருக்கமா தான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லி, இன்னைக்கு நான் உன் கட்டுகளை உடைச்சிருக்கிறேன். உன் விலங்குகளை கட்ட சில நேரங்களில் செலவழிக்க முடியாத கை கட்டி போட்டிருக்கலாம். உன் பலவீனங்கள், உன் சரீரங்கள் உனக்கு ஒத்துழையாதபடி உனக்கு கட்டி வச்சிருக்கலாம். கால் வலி, தலைவலி, இடுப்பு வலி, சாப்பிட முடியாதபடி வயிற்றை கட்டி வச்சிருக்கும். இப்படிப்பட்ட கட்டுகளை கர்த்தர் சொல்லுகிற, இன்று நான் விடுதலை ஆக்குகிறேன். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நீங்க எவ்வளவாய் உட்கொள்றீங்களோ அவ்வளவாய் உங்களுக்கு பலனா இருக்கும். இந்த வசனத்துல இன்று உங்க கட்டுகளை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? உடைத்திருக்கிறேன். இன்னைக்கு உங்க விலங்குகளை கர்த்தர் உடைச்சு எடுத்திருக்கிறார். கர்த்தருடைய தீர்க்க தரிசனமாய் ப்ராஃபஸி வேர்டு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. இன்னோடு உனக்கு எதெல்லாம் கட்டி வச்சிருந்ததோ பிசாசு, எதெல்லாம் சிறைபிடிச்சு வச்சிருந்ததோ, உங்க திருமண வாழ்க்கை, உங்க கர்ப்பத்தின் வாசல், 2வது ஆசீர்வாதத்தின் வாசல்கள், இன்னும் என்னென்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில கட்டி வைத்திருக்கோ இன்னைக்கு கர்த்தர் அவைகளை நிர்மூலமாக்கி போட்டிருக்கிறார். நிற்பதும் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நிறைய பேரோட வாழ்க்கை, இன்னைக்கு இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கை என்னன்னா, நம்ம கட்டப்பட்டதான வாழ்க்கை. எல்லாமே சிரிக்க முடியல, உள்ளே துன்பம் அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே நெருக்கமா இருக்கும். ஒரு வேலையை செய்ய முடியல, பலவீனம் அப்படியே அடிச்சு போட்டது போல இருக்கும். சில பேருக்கு காலையில எந்திரிச்சு வேலை போறதே பிடிக்காம இருக்கும். என்னடா வாழ்க்கை இது? ஏன்னா வேலையில ஒரு பெரிய நெருக்கம் ஒன்று காத்திருக்கும். அங்க வேலையை கட்டி வச்சிருக்க, எந்த வேலையை செய்ய முடியாதபடி கட்டி வச்சிருக்கும். உங்க வாழ்க்கையில எல்லாமே நெருக்கம். எதுலையும் என்ன பண்ண முடியாது, ஒரு தெளிவான வாழ்க்கை இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற, முதலாவது உன் கட்டுகளை நான் விடுதலை ஆக்குறேன்.
உன் சிறைச்சாலைகளை விடுதலையாக்குற. சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க. இந்த வசனத்தின்படியாக எரேமியா 40 நாளின்படியாக என் தேவன் இந்த நாள் இந்த நிமிடம் என் கட்டுகளை என் விலங்குகளை கர்த்தர் உடைத்தார். விலங்குல என்னன்னா சிறைச்சாலை வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கை, கட்டப்பட்ட வாழ்க்கை. எப்படா எனக்கு விடுதலை கிடைக்கும்? இந்த சில பேர் சொல்லுவாங்க, இந்த கடனாவே வாழ்ந்து கொண்டிருக்கேன், இந்த கடன் இல்லாம ஒரு வாழ்க்கை எப்பதான் ஒரு விடுதலை கிடைக்கும்? கடனில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேதனை தெரியும். வேலையில் போராட்டமாக இருக்குது, இந்த வேலையில் இந்த போராட்டம் எப்போதான் மாறும்? இதுலேருந்து எப்போதான் மாறும்? சில நேரங்களில் சில மனிதர்கள் உங்களை நெருக்குவார்கள். உங்கள் வேலை ஸ்தலத்திலேயோ உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையோ உங்களை நெருக்கி கொண்டே இருப்பார்கள். எப்படி இருதயம் எப்படி இருக்கணும்? எப்படா இதுலேருந்து விடுதலை ஆக்கப்படும்? எப்போ தான் இதுலேருந்து முழுமையான ஒரு விடுதலைக்கு நேராக கடந்து போவோம்? நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதற்கு நேராக ஒப்பு கொடுக்கவே முடியாது. இப்படியே தான் போராடி 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 இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை கேட்டால் சொல்லுவாங்க, இந்த ஸ்கூல்லேருந்து எப்போ விடுதலை ஆகும்? உண்மையாக படிக்கிற பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா, எப்போ இந்த ஸ்கூல் வாழ்க்கை போதும். எவ்வளோ கடந்த நாட்களில் ஒரு பிள்ளையை பார்த்தோம், 10th முடிச்சுட்டு இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, 11th போகுது அந்த பிள்ளை. 10th வரையும் ரொம்ப போராட்டம், நல்லா படிக்கிற பிள்ளை, இடையில பிசாசின் கிரியையினால் நெருக்கப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் எப்படிமா போகுது, இப்போ எப்படி படிக்கிற? இப்போ தான் ரொம்ப மோசமாக இருக்குது பாஸ்டர். ஏன்னா நீட்டுக்கு, டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நீட்டுக்கு சேர்த்து விட்ருக்காங்க. இங்கே +1 பாடத்தையும் படிக்கணும், நீட்டையும் படிக்கணும். சரிம்மா, இதனால் என்ன பிரச்சனை? பாஸ்டர், எனக்கு தூக்கமே இல்லை, ஒரு நாளைக்கு நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குறேன், சாப்பிட டைம் இல்லை, தூங்க டைம் இல்லை, என்டர்டைம் இல்லை, போகிறதும் வருதுமா இருக்குது, ஏன்டா வாழ்கிற வாழ்க்கைன்னு கடுப்பாக இருக்குது பாஸ்டர். டாக்டருக்கு வரணுன்ற ஒரே எண்ணத்திற்கு அந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளை பெற்றோர்கள் போட்டு நசுக்கிறாங்க. அவங்களுக்கு இதுலேருந்து எப்படா விடுதலை கிடைக்கும்? நான் சிறைபிடிச்ச வாழ்க்கையிலே இருக்கிறேனே, என் கை கட்டப்பட்டது போலவே இருக்கு, இதுலேருந்து நான் எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும்? இப்படியே அந்த பிள்ளைக்கு எப்போ தான் விடுதலை கிடைக்கும்? +2 முடிஞ்சோடனே முடிஞ்சா பரவாயில்ல. அவங்க அண்ணன் அங்கே நீ பக்கத்தில் நின்றுருக்கான், உனக்கு பிரச்சனை இல்லை, நீ காலேஜுக்கு போகிறல்ல. படிக்கும் போது இருந்தது காட்டிலும் காலேஜில் இப்போ சுத்தமாக இல்லை. காலையில் 7 மணிக்கு பஸ்ஸு வருது பாஸ்டர், நான் 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், 2 மணி நேரம் எங்கள் காலேஜுக்கு போகிறதுக்கு. திருப்பியும் போயிட்டு வந்து படித்து அங்கே கொடுக்குற செமஸ்டர் அந்த எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் எங்கள் டைம். ஸ்கூல் வாழ்க்கையோட காலேஜ் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்னு நினச்சோம், காலேஜ் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது. பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி? பெற்றோர் வாழ்க்கை ஒன்றும் மோசம், சரியான வேலை இல்லை, வருமானம் இல்லை. அப்படி இருந்தாலும் குடும்பத்தில் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. என்னன்னா பிசாசு ஒன்றை கட்டி வச்சிருப்பான், அவனுடைய கண்ட்ரோலில் ஒன்றை வச்சிருக்கிறான். ஒரு கைதியை இங்கேருந்து, ஒரு குற்றவாளி இங்கேருந்து போலீஸ்காரன் பிடிக்கிறான்னு என்ன பண்ணுவாங்க, விலங்குலாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா எங்கேயும் தப்பிச்சு விடக்கூடாதுன்னு. போய் என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் போய் போட்டு அவனை ஃபுல்லாக வெளியே வராதபடி கதவு எல்லாம் போட்டு ஒரு காவலியால் வச்சு அவன் வெளியே தப்பிச்சு வர. அவன் வாழ்க்கை என்னன்னா உள்ள அடிமையாக இருக்கணும். குற்ற நாட்கள் போகிற வரையும், விடுதலை நாட்கள் வருகிற வரையும் அவன் சிறைப்பட்ட வாழ்க்கை, ஒரு கைதியின் வாழ்க்கை. நம்மளும் அப்படிதான் இருக்க. நம்ம ஜெயிலுக்குள்ள இல்லை தவிர, நம்ம சில பேர் வீடுகளுக்கு சமையல் கட்டில் கட்டப்பட்டதாக, சில வேலை ஸ்தலத்தில் கட்டப்பட்டதாக, சில வியாதியில கட்டப்பட்டதாக, சில பேர் குடும்ப பொறுப்புகளை கட்டப்பட்டதாக, இப்படியே கட்டப்பட்டு இதுல இருந்து எப்படிதான் விடுதலை? என் கணவன் கிட்ட இருந்து எப்போ ஒரு விடுதலை? இந்த நெருக்கத்துல இருந்து எப்போ விடுதலை? இப்படியே வாழ்க்கையில நொந்து போய் வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். இந்த நாள் இன்னைக்கு உன் கை கட்டுகளை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டுகள் உடைந்தது. சொல்லுங்க, இன்னைக்கு என் கை ஆசீர்வதிக்கப்பட்ட கை, நான் சுதந்திரமா நான் ஓட போறேன். சொல்லுங்களேன், நான் சுதந்திரமா செய்ய போறேன். நீங்க விசுவாசத்தில் இந்த வசனம் வரும்பொழுது உங்களுக்குள்ள இருக்கணும், நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். இந்த ஜெயிலில் இருக்கிறவங்களை ஒரு நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஜாமீன் கிடைக்கும், இல்லை இன்னைக்கு ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க, கோர்ட்டில் ஆர்டர். ஆனால் அந்த கோர்ட்டில் ஆர்டர் கிடைச்ச உடனே, அந்த 12 மணிக்கு இங்கே தீர்ப்பு வந்த உடனே கோர்ட்டில் அந்த ஜெயிலில் இருக்கவங்களுக்கு அன்னைக்கு உடனே 12 மணிக்கு தீர்ப்புக்கு வெளியே வந்துட மாட்டான். இந்த கோர்ட் ஆர்டரு கையில் வாங்கிட்டு அடுத்த நாள் தான் என்ன பண்ணணும், ஜெயிலில் போய் கொடுக்கணும். அங்கே அவரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விடுதலை ஆக்குவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் இன்னைக்கு நான் விடுதலை ஆக போகிறேன்னு. விடுதலை ஆகி அங்கே வந்தாலும் அவங்க வாழ்க்கை சில நேரம் சிறைச்சாலை வாழ்க்கை தான். ஆனால் அதுவே ஜெயிலில் இருக்கிற அவங்களுக்கு நான் விடுதலை ஆயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே இருக்கிறது ஜெயிலாக இருந்தாலும் இருதயத்தில் ஒரு திருப்தி இருக்கும். நான் இன்னும் போயிடுவேன், ஒரு வேளை இன்னைக்கு இரவு கூட என்னால் வெளியே போக முடியும், ஏன்னா நான் விடுதலை ஆக்கப்பட்டேன்.
இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த மாசம் கர்த்தர் உன் கையின் விலங்குகளை, இந்த மாசம்ல இன்னைக்கு இந்த மாதம் தொடக்கிறதுலேயே உன் கையின் கட்டுகளை என் தேவன் தெரிகிற தேவன். இப்பொழுது இதோ உன் கையில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையானதை தோன்றினால். கர்த்தர் சொல்லுகிறார், என் கூடவே என்னை நம்பி நீ வர வாழ்க்கை ஒப்பு கொடுக்க விரும்புறாயா? இதுவரை வழி நடத்தின நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, உங்க சுயத்துல ஆண்டவரே என்ன இப்படி வழி நடத்துங்க, இப்படி வழி நடத்துங்கன்னு சொல்லி அநேக நேரங்கள் உங்க விருப்பத்தை கேட்டிருப்பீங்க. இந்த மாசத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, ஆண்டவரே இந்த மாசம் என்ன என்ன பண்ணுங்க, இந்த அக்டோபர் மாசம் உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை இந்த மாசம் இத்தனை மாதங்கள் நான் ஓடுனேன், இந்த மாசம் உம்முடைய சமூகத்துல நான் சரண்டர் ஆயிட்டேன், உமக்கு என்ன சித்தமோ அப்படி வழி நடத்துங்க. தேவன் எப்படி கேட்கிறார் பாருங்களேன், என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா. மணவாளன் கையை பிடிச்ச பிறகு மணவாட்டி யோசிக்க ஆரம்பிக்க கூடாது. கலப்பையில கையை வச்சிட்ட பிறகு திரும்பி பார்க்க கூடாது. தேவன் என்ன பண்றாரு, உங்களோடு உலாவி கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்களேன், ஆண்டவரே என் வாழ்க்கையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். எரேமியா 40 நாளின்படியாக அப்பா நீர் என்னை விடுதலை ஆக்கினீர். சொல்லுங்க, நீர் என்னை ரட்சித்தீர், என்னை தேடி வந்திருக்கிறீர். நான் என்னை முழுவதுமாக என் முள்ளார்ந்த உள்ளத்தோடு என் ஆத்மாவை, என் சரீரத்தையே, என் நினைவுகளை உன் மேல ஒப்பு கொடுக்கிறோமப்பா, உன் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோமப்பா. நீங்க வழி நடத்துங்க, உங்க மேல நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம். எத்தனை மேல நம்ம பாரத்தை வச்சிடணும். சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கைய, என் பிள்ளையின் வாழ்க்கைய, என் குடும்ப வாழ்க்கைய, என் தொழிலை, என் வியாபாரத்தை, என் பிஸ்னஸை உன் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க இந்த மாதம் முழுவதும், சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் வழி நடத்துங்கப்பா. என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. சொல்லுங்களேன், என் சித்தம்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக வழி நடத்துங்க. நீங்க சொல்லும் பொழுதே கர்த்தர் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்க நினையாததும் நீங்க எதிர்பார்க்காததையும் என் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன் விலங்கை இப்பயே நீக்கிட்டேன், என் கூடயே வா, என் கூடயே வா. பவுலும் சீலாவுக்கும் சிறைச்சாலை கதவுகள் உடைஞ்சது கூட தெரியல, எல்லாம் ஒரு கற்பனை போல இருந்தது. ஆனா தேவன் சிறைச்சாலையின் கதவுகளை உடைத்ததான் அவளை வெளியே கொண்டு வருகிறார். முதல் காவல், 2வது காவல் நீங்கும் போதுதான் தெரியுது, ஓஹோ நான் இப்பதான் உண்மையாதான் நான் வெளியே வரணும், நான் கற்பனையில் இல்லை. ஏன்னா நடக்க முடியாதவன் நடக்கும் பொழுது ஒரு வேளை இது கற்பனையா இருக்குமோ. சில நேரங்களில் சொப்பனத்தில் நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது, எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சொப்பனத்தில் எங்கள் அப்பா வந்து கூட இருக்கிற போல, ஊர்லேருந்து வந்தது போல ஒரு சொப்பனத்தில் வரும். அப்போ நாங்கள் கேட்போம், அப்பா நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. இல்லை இல்லைப்பா நான் ஊருக்கு போயிருந்தேன், சும்மா ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சம்பவம் நடக்கும். டப்புன்னு எழுந்த உடனே என்ன இருக்கும்னா, இது கனவாக இருக்கக்கூடாது, இது நனவாக இருந்தால் நல்லா இருக்கணும். தெரியும் கனவுலேயே இது கனவு தான் தெரியும், இருந்தாலும் நம்ம இருதை என்ன பண்ணோம், இது கனவா இல்லாமல் நல்லதுன்னு தான் நல்லா இருக்கணும். அதே சில நேரங்களில் மோசமான கனவு வரும், கனவுல யோசிப்போம் இது கனவா இருக்கட்டுமே, உண்மையா இருக்கக்கூடாது. எந்திரிச்சு பார்த்தா தெரியும் கனவு தான், நனவு தான். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறேன், நீ இதுவரையும் உனக்கு விடுதலை இல்லாத வாழ்க்கையா இருந்திருக்கலாம், கட்டப்பட்ட வாழ்க்கையில இருக்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்களேன். நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். கர்த்தர் சொல்லுகிறேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற கமிட்மெண்ட். நீ என்னை நம்பி வந்தீனா உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். உன்னை நம்பி வந்துட்டேன், நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது ஒரு நினைவுகள் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு இந்த ஃபயர் இன்ஜினில் இந்த மீட்பு பணியில் வேலை செய்கிறவர் சபைக்கு ஒரு நாள் வந்திருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த 2015 வெள்ளம் வரும் பொழுது ஒரு இடத்துல வந்து இந்த வேளச்சேரி பகுதியில் தண்ணி ஃபுல்லாகவே உள்ள நிரம்ப ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் காலையில் போட் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது யாராவது இருக்கிறாங்களான்னு தேடி போகிறாங்க. அதில் போனால் ஒரு வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக காலி, செகண்ட் ஃப்ளோரில்
தண்ணி நிரம்பி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஃப்ளோர். அதற்கு மேலே என்ன கிடையாது, வீடு கிடையாது, மொட்டை மாடிக்கு போக வழி இல்லை. இவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காங்க. தண்ணி இதுக்கு மேலே வராதுன்னு தண்ணி ஏறும், வீட்டை விட்டு வெளியே வர முடியல அவங்களால. எங்கே இருக்கிறாங்கன்னா பரணை மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு 3 பேர், ஒரு லேடிஸு, ஒரு ஜென்ஸு, ஒரு பசங்க, 3 பேர் பயந்துக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு, தண்ணி எங்கே இருக்குது, கீழே விழுந்தாங்கன்னா செத்துடுவாங்க, தண்ணியில் மூழ்கி செத்துடுவாங்க. பரணை மேலே, அந்த பரணை மேலே யாரும் ஏறி இருக்க முடியாது, அவங்க இல்லை எக்கி தான் பார்த்துருக்க முடியும். இப்போ அந்த பரணை மேலே உட்காந்து கொண்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வருவாங்களா, அந்த டைமில் இந்த நபர் உள்ளே போகிறார். ஒரு சகோதரனே உள்ளேருந்து மீட் எடுத்து வந்துட்டார். இப்போ அந்த அம்மா கொண்டு வர, அந்த அம்மாவுக்கு வயசு 50 வயசுக்கு மேலே, நல்லா குண்டாக இருக்காங்க. இவர் போனவர் ஒல்லியாக இருக்கார். இப்போ அவங்க எப்படி வரணும்னா, அந்த வீட்டுக்குள்ளே படகு போக முடியாது, இவர் தோள் மேலே பிடிச்சிக்கிட்டு தான் வெளியே வந்த பிறகு அங்கே வெளியே படகு இருக்குது. கொஞ்ச நேரம் என்ன பண்ணோம், தண்ணி உள்ள முக்கிற சூழ்நிலை வருது. அந்த அம்மா என்ன சொல்ல, நான் வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, என்னை நம்புமா, இப்போ தான் நிறைய பேர் கூப்பிட்டு வந்தோம், கொஞ்ச நேரம் கண்ணை மூடி என்ன பண்ணேன், தண்ணியில் முழுகிறமா இருக்கும், உன்னை பத்திரமா நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன். 2 பேர் உள்ளே போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு இந்த பையன் மேலே உப்பு மூட்டை ஏறணும்னா அவனும் உள்ளே போவான். அப்படியே இறங்குறாங்க, இவனும் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. மேலே ஏற அந்த பிள்ளை அழுது கொண்டு உள்ள இறங்கி கொண்டே இருக்கு. வெயிட் தாங்க முடியாது, வெயிட் இறங்கி தான் கொஞ்சம் மேலே வரும். அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த பயம் நிற்க முடியல. இவர் சொல்கிறார், அம்மா தண்ணி கொஞ்சம் உள்ளே வரதான் செய்யும், நிரம்ப தான் செய்யும், பயப்படாத, உன்னை பத்திரமா வெளியேற்றுன்னு போயிட்டு, படகு வெளியே இருக்குது, உங்கள் பிள்ளையும் கணவனும் வெளியே இருக்காங்க, பத்திரமா கொண்டு வரோம். ஐயோ, லேசில் 1/2 மணி நேரம் போராடுறாங்களாம். அந்த அம்மாவுக்கு அந்த சகோதரன் மேலே என்ன வரல, நம்பிக்கை வரல. எவ்வளோ என்னென்ன சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த 2 பேரில் ஒருத்தர் போய் பரணை மேலே உட்கார சொல்கிறார். அம்மா நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கன்னு. இவர் என்ன பண்ணுறார், அந்த அம்மா மாதிரி இவர் மேலே எந்திரிச்ச உடனே கொஞ்சம் தண்ணியில் முக்குறாங்க. திருப்பி அவர் மேலே வர்றார். வந்த பிறகு பாருமா, கொஞ்ச நேரம் தான் தண்ணியில் மேலே வந்தாச்சு, அப்படியே நீந்து போயிடலாம். இவங்க டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ண உடனே தான் இவங்க நம்பிக்கையாக மேலே போகிறாங்க. அந்த தாயாரின் உள்ள என்னவா இருந்திருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வான்னு கூப்பிடுறான், இவனை நம்பி எப்படி போகிறது, தண்ணியில் விட்டானா போயிடும். இப்படி அதை நான் சொல்கிறேன், இப்படியே இருந்துக்கிற, சாப்பாடு எதாவது கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அவங்க சொல்கிறான், தண்ணி இன்னும் வந்துட்டே இருக்குது, மழை ஒன்றும் விடலை, ஒன்றும் பிரச்சனை, ஒரு 2 நாள் அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வந்துருங்க. நம்பிக்கை வரவே இல்லை. வேற வழியில் என்ன பண்ணுறாங்க, கட்டாயப்படுத்தி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இழுத்து அந்த நபர் மேலே போடுறாரு. போன உடனே தண்ணி உள்ளே இறங்குறாங்க. இன்னும் திருப்பியும் ஐயோன்னு துடிக்கிறாங்க அந்த அம்மா. இவங்கெல்லாம் இருக்கு மாதிரிமா ஒன்றும் இல்லைன்னு 5 நிமிஷம் இங்கேருந்து உள்ளேருந்து வெளியே வந்து, படகு கொஞ்சம் தூரம் இருக்குது, அவ்வளோ தூரம் என்ன பண்ணுறாங்க, அங்கே போனால் படகுல ஒரு 10-15 பேர் காத்துட்ருக்காங்க. அழகாக ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க கஷ்டம் எவ்வளோ, கொஞ்ச நேரம். ஆனால் காப்பாற்ற ஒருத்தர் இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த கஷ்டத்தில் உடனே விடுதலை. இப்போ இவர் கையை பிடிச்சிட்டேன்னா உடனே விடுதலைன்னு பார்த்தா இல்லை, இவர் கை பிடிச்சாலும் ஒன்று நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் உள்ளே முழுக வேண்டியது இருக்குது. அந்த கொஞ்சம் முழுகிறத இவங்களால என்ன பண்ண முடியல, டார்கெட் பண்ண முடியல. அது எப்படி இருக்குமே அவங்களால என்ன பண்ண நினைக்க கூட முடியல. பயம், அந்த பயம் பெரிய காரியத்தை, இந்த முயற்சி நம்பி அவர் மேலே ஏற முடியல. ஆனால் கடைசியில் வலுக்கட்டாயப்படுத்தி இவங்க எடுத்த உடனே தண்ணியில் கொஞ்சம் முக்கி வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது, அப்பா வந்தேன்னு. அன்றைக்கி நைட்டு இன்னும் சரியான மழை, அந்த பில்டிங்கு ரொம்ப ஆரம்பிச்சது. ஒருவேளை இவரை நம்பாமல் அவங்க அங்கேயே இருந்திருந்தாங்கன்னா அடுத்த நாள் இவங்க மறிச்சு போயிருப்பாங்க. தண்ணி வத்துறதுக்கு 10 நாள் ஆயிடுச்சு. இந்த பையனோட ஃபோன் நம்பர் வாங்கி அந்த அம்மா டெய்லியும், அப்பா ரொம்ப நன்றியப்பா, என் பிள்ளை மாதிரி காப்பாற்றினேன், கடவுள் மாதிரி காப்பாற்றினேன். அந்த பிரதர் சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன் விலங்கு நான் விடுதலை ஆக்கிட்டேன். பிரயாணங்கள் கொஞ்சம் தூரம் தான், என்னை நம்பி வா. என்னை நம்பி வரும்போது கடன் இல்லாமல் இருக்குமா, இருக்கும். வியாதி இல்லாமல் இருக்குமா, இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, இருக்கும். இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர முடியும். பிசாசு உன்னை கட்டி வச்சிருக்கிறான் இத்தனை நாட்களாய். சத்ருவான உன் கைகளை கட்டி வச்சிருக்கான். தேவன் உன்னை படைக்கும் பொழுது உன் முகத்தில் சிரிப்பை மட்டும்தான் என் தேவன் பார்த்தார். ஒவ்வொரு குழந்தை முகத்தில் சிரிப்பை பார்த்தார். நாளுக்கு நாள் நீங்க வளர 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 சத்ருவின் கைகளை ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் நீங்க கட்டப்பட்டவர்களாக இருந்த இன்னைக்கு கர்த்தர், இன்னைக்கு நான் உன்னை விடுதலை ஆக்குறேன், என்னை நம்பி வா, உன்னை என்ன பண்றேன்,
பத்திரமா நான் அவனை பார்த்துக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. இந்த நெருக்கத்திலேருந்து எனக்கு கடந்து போக வச்சிருங்க, இந்த கடன்லேருந்து எனக்கு கடந்து போக வச்சிருங்க, இந்த சுமையிலேருந்து கடந்து போக வச்சிருங்க. அப்பா, உமக்கு விசுவாசமா நான் இருப்பேன், உமக்கு நான் நன்றி சொல்லுவேன், உமக்காகவே நான் வாழ்வேன். அப்பா, என் வாழ்நாள் முழுவதும் நான் உம்ம இடத்துல சரண்டர் ஆகிறேன். அப்பா, இந்த மாதத்தை நீ வழி நடத்துங்க. கடந்த மாதம் முழுவதும் நான் போய் தப்பிச்சு வந்துட்டேன். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரியல, வட்டிக்கு மேலே இருக்குது, தேவைகள் ஜாஸ்தி இருக்குது, பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் என் கூட இருங்க. கண்களை மூடி கண்களை மூடி கண்களை மூடி இயேசுவேன்னு சொல்லுங்களேன். அப்பா, என் வாழ்க்கை உன் பாத்தில் ஒப்பு எடுக்கிறேன். எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் கண்களை முடிஞ்சா முழங்கால் இட்டு, முடியாதவங்க எழுந்து நின்று, அப்பா இந்த மாதம் முழுவதும் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா சொல்லுங்க, ஒரு நிமிஷம் அவர் சமூகத்தில் வந்து மண்டிட்டுருங்க. அப்பா, என் வாழ்க்கை இது மாதிரி என் இஷ்டத்துக்கு நான் ஓடிட்டேன், என் இஷ்டத்துக்கு நான் செஞ்சுட்டேன், இதனால் அவமான நிந்த அப்பா பரிபூர்ண நிம்மதி இல்லாதபடி இருக்கிறேன். இந்த நாள் நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அப்பா, என் கரத்தை பிடித்திருக்கீங்க, என் கையின் கட்டுகளின் உடைத்திருக்கிறேன். உம்மை நம்பி நான் இந்த மாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, உன் மேலே என் பாரத்தை வைக்கிறேன். என் கஷ்டங்கள், நெருக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். சொல்லுங்களேன், என் கஷ்டங்கள், என் நெருக்கங்கள், என் தேவைகள் எல்லாவற்றையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, என்னையும் என் குடும்பத்தையும் அப்பா, என் ஊழியத்தையும், என் வேலை ஸ்தலத்தையும், என் தொழிலையும் பாதத்தில் ஒப்பு எடுக்கிறோம். அப்பா, நீர் எங்களை வழி நடத்துங்க. சொல்லுங்க, நீங்க என்ன வழி நடத்துங்கப்பா. சொல்லுங்களேன், நீங்க என்ன வழி நடத்துங்க, நீங்க என்ன வழி நடத்துங்க, நீங்க என்ன வழி நடத்துங்க, நீங்க என்ன வழி நடத்துங்க, நீங்க என்ன வழி நடத்துங்க. இயேசுவே, உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். அப்பா, நீர் எங்களை வழி நடத்துங்க. பரியாபா காலாதடா ஷதலாதடாதடபா, எங்களை வழி நடத்துங்கப்பா. இயேசுவே, உம்முடைய மகிமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். அப்பா, ஆவியானவரே, உம்முடைய மகிமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். நேரில் பார்த்து கொண்டிருக்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ விடுதலை ஆக்குவீராக. இந்த மாதம் முழுவதும் அவர்களை விடுதலை ஆக்கி நீ கூடவே இருந்து அப்பா, நீ அவர்களை பாதுகாத்து அப்பா, அவர்கள் என்ன விரும்புகிறதோ அந்த எல்லைக்கு நேரா நீ கொண்டு போவதற்காக நன்றி. அப்பா, ஓ ராபா ஷாதடியா ஹந்தடாக்கியா ராதடியாதடாதடபா, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. அப்பா, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. தேவ வல்லமை, தேவ பலனும் இங்க இருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில சூழும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவே, எவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் வருமானத்தை ஆசீர்வதிங்க, போக்குவரத்தை ஆசீர்வதிங்க, குடும்பத்தின் தேவைகளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எல்லா கட்டிகள் மாறட்டும், எல்லா வலிகள் நீங்கட்டும், எல்லா பலவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், ஜுரங்கள் மாறட்டும், டயர்ட்னஸ் மாறட்டும், பிபி சுகர் நார்மலுக்கு வரட்டும், புதிய பலனை கொடுப்பீராக. வேலை சனத்தில் வருமானத்தை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் சந்தோஷம் நிறைந்த மாதமாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்குண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிறோம், தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ, தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணும்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார், தடைகளை உடைப்பார், பிள்ளைகள் சமாதான குறைச்சியை மாற்றுவார், வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம்.
அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.